பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்துக்கு தர வேண்டிய 1 லிட்டர் தண்ணீர் கூட குறையாமல் பார்த்து கொள்ளும் அதே நேரம் அணையின் பாதுகாப்பு விஷயத்தில் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்று கேரள முதல்வர் உம்மன் சாண்டி கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்தில் நவராத்திரி பவனி துவக்க விழாவில் பங்கேற்ற கேரள முதல்வர் உம்மன் சாண்டி செய்தியாளர்களை சந்தித்தார். சமீபத்தில் முதல்வர் ஜெயலலிதாவுடன் நடத்திய சந்திப்பு குறித்து திருப்தி தெரிவித்த உம்மன் சாண்டி அப்போது பிரச்சினைகள் குறித்து எதுவும் பேசவில்லை என்றார். முல்லை பெரியாறு அணை விஷயத்தில் தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணீரில் 1 லிட்டர் கூட குறைக்க மாட்டோம் என்று கூறிய உம்மன் சாண்டி 5 மாவட்ட மக்களின் உயிர் பிரச்சினையாக உள்ள அணையின் பாதுகாப்பு விஷயத்தில் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்றார். അതിന് ഏതു വിധത്തിലുള്ള ഉറപ്പ് കൊടുക്കുന്നതിനും സംസ്ഥാനം തയ്യാറാണ്. ഏതു വിധത്തിൽ ഒരു ലിറ്റർ വെള്ളം പോലും ഇന്ന് കൊടുത്തുകൊണ്ടിരിക്കുന്നതിൽ നിന്ന് കുറയ്ക്കാൻ ഗവൺമെന്റിന് ഉദ്ദേശമില്ല, കുറയ്ക്കത്തില്ല. അത് ഏതു വിധത്തിലുള്ള ഉറപ്പിനും തയ്യാറാണ്. പക്ഷേ സേഫ്റ്റിയുടെ കാര്യം 5 ജില്ലകളെ ബാധിക്കുന്ന പ്രശ്നം, ലക്ഷക്കണക്കിന് ജനങ്ങളെ ബാധിക്കുന്ന പ്രശ്നം, അത് മനസ്സിലാക്കും, എല്ലാവരും മനസ്സിലാക്കും എന്നുള്ള വിശ്വാസമാണ്. பாரம்பரிய உறவுகளை கொண்ட தமிழகம் மற்றும் கேரளா இடையிலான நதிநீர் பிரச்சினை பேசி தீர்க்கப்பட வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என்றும் உம்மன் சாண்டி கூறினார். மேலும் பத்மநாபபுரம் அரண்மனையையும் வயநாடு இடைக்கல் குகையையும் பாரம்பரிய மையமாக மாற்றுவதற்கும் யுனெஸ்கோவின் அங்கீகாரம் பெறுவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் உம்மன் சாண்டி தெரிவித்தார்.